கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் நாம் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் அடுத்த சபையை நாம் தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்கே பார்க்கிறோம் பிலதெல்பியா. பிலதெல்பியா என்றால் அதனுடைய அர்த்தம் சகோதர சிநேகம் அப்படி என்று சொல்லி அர்த்தம். சகோதர சிநேகம். இதனுடைய காலம் கிபி 1750 முதல் கிபி 1900 இந்த ஆண்டு காலங்கள். இதனுடைய பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது சர்தையிலிருந்து கிட்டத்தட்ட 30 மைல் தூரத்தில் இந்த பிலதெல்பியா பட்டணம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணமானது ஒரு மலையில் மேலே கிட்டத்தட்ட 300 அடி உயரமுள்ள ஒரு மலையில் மேலே இந்த பட்டணம் அமைந்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதனுடைய சாலை போக்குவரத்துகள் மற்ற பட்டணங்களோடு கூட இணைக்கக்கூடிய சாலை மார்க்கங்கள் அதிகமாய் இந்த பட்டணத்தில் உண்டு. தொடர்ந்து நீங்கள் இந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது கிபி 17வது ஆண்டில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சர்தே சபைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அப்பொழுது சர்தே பட்டணம் முற்றிலுமாய் அது தகர்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆண்டில் தான் இந்த பிலதெல்பியா பட்டணத்திலும் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதுனாலே அந்த பிலதெல்பியா பட்டணமானது மிகவும் சேதப்படுத்தப்பட்டது. அப்படி சேதப்பட்டதுனால திரும்ப அந்த பட்டணத்தை திரும்ப புதுப்பித்து கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டில் சீசர் டைபிரியஸ் என்கிற சக்கரவர்த்தி அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்து அந்த பட்டணமானது திரும்ப கட்டி எழுப்பப்பட்டது. இப்போ நமக்கு நல்லா தெரியும், பக்கத்தில் அந்த கேரளா மாநிலத்தில் அதிகமான வெள்ளத்தின் நிமித்தமாக ஜனங்கள் வீடுகளை எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறார்கள். பெரிய பெரிய வசதி உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை பார்த்து, யாரோ ஒரு நபர் என்று நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலத்தை நான் அந்த மக்களுக்காக வீடு கட்டுவதற்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த பட்டணத்தில் மக்கள் வாழ முடியாதபடி முற்றிலுமாய் சிதைக்கப்பட்டு போனது. இதே போலதான் இந்த பிலதெல்பியா பட்டணமானது ஜனங்கள் வாழ முடியாதபடி அந்த பூமி அதிர்ச்சினாலே சிதைக்கப்பட்டதுனால திரும்ப அந்த பட்டணம் கட்டி எழுப்பப்பட்டது. ஆகவே இந்த பட்டணம் கட்டி எழுப்பப்பட்டது நிமித்தமாக அந்த ஜனங்கள் நன்றி கடனாக ஒரு நினைவு சின்னத்தை அங்கே அவருக்காக ஒரு மண்டபத்தை எடுப்பித்து கட்டுகிறார்கள். அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கட்டுகிறார்கள். தொடர்ந்து இந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது அநேக ஆண்டுகளுக்கு இந்த நகரத்தை குறித்து பார்க்கும்போது இதனுடைய புது செசரியா என்கிற பெயரிலே அழைக்கப்பட்டது. அநேக ஆண்டுகளுக்கு இதனுடைய பெயர் என்னன்னா புது செசரியா அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட்டது. ஆனால் பின்னாட்களில் ரோமர் அரச குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக, ரோமர் அரசருடைய அவர்களை கௌரவிக்கணும், அவளை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பட்டணத்தை ஃபெலபியா என்று சொல்லி அழைக்கிறார்கள். இதை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் காலத்தில் இந்த பிலதெல்பியாவுடைய சபை இருந்தது. அதனுடைய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு ஏன் இந்த காலத்தில் அவர் கொண்டு வருகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசுடைய 2ஆம் வருகையின் போது இந்த சபையினுடைய காரியங்கள் காணப்படும் என்பதற்கு அடையாளமாக இங்கே ஆண்டவர் இதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். திரும்பவும் நான் சொல்கிறேன், யோவான் காலத்தில் இருந்த இந்த பிலதெல்பியா என்கிற சபை இப்போ கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசுடைய வருகையின் காலத்தில் இந்த சபையை குறித்து சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் காலகட்டங்களில் இந்த சபை காணப்படும் என்பதை வலியுறுத்தி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பட்டணம் மிகவும் செழிப்பான ஒரு பட்டணம், நல்ல ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் பலர் வந்து அழிந்தாலும் அதை திரும்ப புதுப்பித்து கட்டி எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்பொழுது
இந்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அந்த வசனத்தின் முதல்ல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் என்ற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய தெய்வீக பண்பை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். இது முன்புள்ள வசனங்களை 1ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கேயும் ஆண்டவராகிய இயேசுவுடைய தன்மைகளை, அவருடைய கண், அவருடைய சிரசு, அவருடைய வாய், அவருடைய கைகள், அவருடைய பாதங்கள், அவருடைய கால்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் அங்கே சொல்லப்படுகிறது. அதனுடைய மகிமை, அதனுடைய தன்மைகள், அதனுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் ஏற்கனவே அதை குறித்து விரிவாய் நாம் தியானித்தோம். அதே போலதான் இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவுடைய தெய்வீக பண்பை குறித்து சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 விதமான காரியங்களை அந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். 5 விதமான காரியங்கள். 1 பரிசுத்தமுள்ளவர், 2வது சத்தியமுள்ளவர், 3வது தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. 4வது பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் என்று சொல்லுகிறார். 5வதாக திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். 5 விதமான தெய்வீக தன்மைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 5 காரியத்தையும் ஒவ்வொன்றாய் நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாய் தேவனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்ள முடியும். முதலாவது பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தத்தை அளவிட முடியாது அல்லது விவரிக்க முடியாது. இவ்வளவு பரிசுத்தம், இவ்வளவுதான் அவருடைய பரிசுத்தம் என்பது அல்ல. அவருடைய பரிசுத்தத்துக்கு அளவே கிடையாது, அளவிடவே முடியாது. ஒரு பொருள் அல்லது ஒரு காய்கறி இருக்குது, ஒரு அரிசி இருக்குன்னா ஒரு அளவுகோல் இருக்குது. இல்லைன்னா ஒருவரை குறித்து பார்க்கும்போது இவர் நல்லவர் அப்படிம்போம். எவ்வளவு நல்லவர், நல்லவர் அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது உலகத்தில் மனுஷனை. ஆனால் தேவன் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து பார்க்கும்போது எந்த அளவுக்குள்ளையும் நாம் அடக்கிவிட முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தத்தை யாருக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இவர்களைப் போல இயேசு பரிசுத்தமானவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இயேசுவுக்கு ஈக்குவலாக பரிசுத்தவான்கள், பூரணமானவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அப்போ பரிசுத்தமானவர் அல்லது பரிசுத்தத்துக்கு மூலதாரணம் அல்லது பிறப்பிடம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாருக்கு ஒப்பிடுவோம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை இவருக்கு ஈக்குவலான பரிசுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரையும் ஒப்பிட்டு ஆண்டவருக்கு நிகராக சரிசமமாய் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அன்னாள் சொல்லுகிறாள், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாரும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது அந்த 2வது வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அன்னாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 99:5 பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 11:45 பார்க்கும்போது நான் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை நான் பரிசுத்தர் என்று சொல்லி நாம சொல்ல முடியாது. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நான் பரிசுத்தன், பூரணமானவன், என்ன போல பரிசுத்தவான்கள் இந்த சபையில கிடையாது, இந்த பூமியில கிடையாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்.
தேவன் தன் ஜனத்தை, அது மாத்திரம் ஒன்றை அறிந்து கொள்ளணும், தேவன் தன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பவரும் அவர். நான் சொல்றது விளங்குதா? உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்துகிற யார்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் சபையை எடுத்துக்கொண்டோம்னாலும் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்திலும் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24 பிசாசு பிடித்த ஒருவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுகிறான். தேவனுடைய குமாரனாகிய பரிசுத்தர் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவ தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தமுள்ள குமாரன் பிறப்பான், பரிசுத்தர் உன்னிடத்தில் வெளிப்படுவார் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறிக்க, அதாவது அந்த பரிசுத்தத்தை குறித்ததான தரிசனம் யாரிடத்தில் இருக்கிறதோ, அல்லது அவருடைய பரிசுத்தத்தை குறித்தான தரிசனம் ஒரு சபையிலே இருக்குமானால் அந்த சபை பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற சபையாக இருக்கும். ஆமென். நான் சொல்றது விளங்குதா? எந்த சபை பரிசுத்தத்தை குறித்து அதிகமான தரிசனம், இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிருபைகளை தாரும், என்னை ரத்தத்தினாலே கழுவும், எங்கள் சபையில் இருக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி எந்த சபை பரிசுத்தத்தை குறித்ததான தரிசனம், அந்த எண்ணம் இருக்கிறதோ அந்த சபை என்ன செய்யுமாம்? பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய நடக்கைகள், அவருடைய முழு அவயங்களும் எல்லாமே, அவருடைய பார்வை, அவருடைய காது, பேச்சு, அவருடைய எல்லா அவயங்கள், ஆவி, ஆத்மா, சரி எல்லாமே பரிசுத்தத்தினுடைய பிறப்பிடமாக ஆண்டவராய் இயேசு அவர் திகழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது பரிசுத்த உள்ளவர் என்று சொல்லி அங்கே அவருடைய தன்மையை குறித்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இங்கே வாசிக்கிறோம் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்தியம் அப்படி என்றால் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். உண்மை உள்ளவர். வெளிப்படுத்தல கூட அநேக வசனங்கள் சொல்லியிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. எழுதி கொள்ளுங்கள். 6, 10, 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், 11வது வசனம். இந்த வசனங்கள்லாம் சத்தியம் என்பது உண்மை, அவர்தான் உண்மையின் பிறப்பிடம். அதை குறித்து கிரேக்க மொழியிலே சத்தியம் என்பதற்கான விளக்கம் என்னென்றால் மெய்யான தேவன், உண்மையான தேவன். இந்த உலகத்தில் உண்மையில்லாத தேவர்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையான தேவன் யார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு ஒருவரே சத்தியம் உள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் அவருடைய உள்ளான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர் உள்ளான இருக்கிற குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. சத்தியம் என்பது என்னவென்றால் வெளிப்படையான கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படையான கிரிகை. சிலர் பேசுவாங்க, ஆனால் கிரிகையில் என்ன இருக்காது? உண்மை இருக்காது, நேர்மை இருக்காது. உண்மையை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கு அரசியல்வாதியில பாருங்க, உண்மையான ஆட்சி நாங்கள் தான் கொடுப்போம், நேர்மையான ஆட்சி நாங்கள் தான் கொடுப்போம்.
இங்க சொல்றதோட சரி, நேர்மைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவர் சத்தியம் உள்ளவர் என்பது வேதம் சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சத்தியமுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது சத்தியமுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்கள் நானும் ஒரு காலத்தில் உண்மையுள்ள தேவன் யார் என்று தெரியாத ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எது உண்மையான தேவன், எது சத்தியமுள்ள தேவன், எது மெய்யான தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளை, சத்தியம் என்பது உண்மை என்பதை வெளிப்படுத்துகிறதை பார்க்க யோவான் 14:6 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். அவர் யார்? நானே வழி, நானே சத்தியம், நானே உண்மையானவன், நானே உண்மையானவர். என்னை தவிர உண்மை இந்த உலகத்தில் எதிலையுமே எவரிடத்திலும் பார்க்க முடியாது என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆகவே நானே சத்தியம் என்பதை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக அந்த வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, தாவீதின் திறவுகோலை உடையவரும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். தாவீதின் திறவுகோல் அப்படி என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படி என்று பார்த்தோமானால், தாவீது என்ற வார்த்தைக்கு விடுதலை அளிக்கும் மேசியாவை சுட்டி காட்டுவதாக அல்லது பிரதிபலிப்பதாக அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. எப்படி தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அடிமையாக இருந்த ஜனங்கள், சிறையாக கொண்டு போகப்பட்ட ஜனங்கள், நொறுக்கப்பட்டவர்கள், வியாதி உள்ளவர்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள், பலவிதமான நபர்கள் இருந்தார்கள். ஆனால் தாவீதின் மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தீனுடைய கையிலிருந்து ஒரு விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றது போல ஆண்டவராய் இயேசு நரகத்துக்கு நேர போய்கொண்டிருந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் விடுதலையாக்குகிற ஒரு மேசியாவாக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், 22ஆம் அதிகாரம் 16வது வசனம், இந்த வசனங்கள்லாம் தாவீதுடைய பெயரை அங்கே முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் திறவுகோல் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரம் ஏன் தாவீதை சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோமானால், தாவீது இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ராஜாவா இருந்தால் அவனுக்கு எல்லா அதிகாரமும் அவனுக்கு இருந்தது. அதே போலதான் இங்கே பார்க்கும் பொழுது திறவுகோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை நாம் வாசிக்கலாமே. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனம், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இங்கே பார்க்கும் பொழுது தாவீதின் திறவுகோல் அப்படி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவே தாவீது எப்படி அவனுக்கு அதிகாரம் இருந்தது போல தேவன் ஒரு ஆடு மேய்த்து அவனுக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மேல ஒரு அதிகாரத்தை, ஆளுமையை கர்த்தர் கொடுத்தார் என்று பார். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு மரணத்தின் மேல அதிகாரத்தை செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியலை. எல்லா விதமான வியாதிகள், சாபங்கள், பிசாசின் பிடிகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுவிக்கிறவராய் மனிதனாய் வாழ்ந்த காலத்திலும் மட்டுமல்ல, இன்றும் ஆண்டவராய் இயேசு அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 16:19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ
அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவர் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை, தேவன் அந்த அதிகாரத்தை கத்த நமக்கு எதனால? நாம் பரிசுத்தமாய் அவரை போல வாழும் பொழுது, அவரை போல உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகும்போது, அந்த பரலோகத்தில் தேவன் நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணின எல்லாமே யாருக்கு என்றால் நமக்கு, நாம் அதன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவற்றை இதை சாப்பிடலாமா, இங்கே போகலாமா, வரலாமா, அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா இந்த ரூமுக்குள்ளே போகலாமா, இதை தொடலாமா, இதை பார்க்கலாமா அப்படி என்னைக்கே கேட்குமா? தொடாதன்னு சொன்னாலும் அதுதான் தொடும், இதை பார்க்காதன்னு சொன்னாலும் அதை தான் பார்க்கும், அங்கே போகாதனாலும் போகும். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா வீடு, என்னுடைய வீடு, எல்லா அதிகாரம் அதற்கு இருக்கிறது. அதே போல தான் பரலோக ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்துக்குரிய அதிகாரத்தை தேவன் இந்த பூமியில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து உண்மையுள்ளவனாய் இருப்போமானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தாவீதினுடைய வாரிசாக அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் எவரையும் அனுமதிக்கும்படியான அதிகாரத்தையும் ஆண்டவராய் இயேசு ஒருவருக்கே உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனிதனை பிரவேசிப்பதற்கான எல்லா அதிகாரமும் ஆண்டவராய் இயேசு ஒருவருக்கே உண்டு. ஆகவே தான் அங்கே திறவுகோலை உடையவர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நான்காவதாக பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு ஒரு வாசலை திறந்திருப்பார் என்றால் எவரும் அதை பூட்ட முடியாது, எந்த மனுஷனும் அதை அடைக்க முடியாது. ஏனென்றால் அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. எந்த சக்தியானாலும், எந்த ராஜ்யமாக இருந்தாலும் சத்தியத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், இந்த வேதம் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பினது. ஆனால் சாம்ராஜ்யங்கள் அழிந்து போனதே ஒழிய சுவிசேஷத்தின் வாசலை ஒரு மனிதனாலும், இந்த வேதம் பிரசங்கிக்கப்படுவதை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியவில்லை என்பதை நாம் இன்றைய வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். தடுத்தவர்கள் அழிந்து போனார்கள், தடுத்தவர்கள் மாண்டு போனார்கள், சுவிசேஷம் அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நான் எபேசியர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின நிருபத்தில் அவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான வாசல்களை ஆண்டவர் எனக்காக திறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை அறிவிச்சிடணும், ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லிடணும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாசல், திறந்திருக்கிற வாசல். யாரோ சொல்லுவாங்க, யாரோ அறிவிப்பாங்க, அப்படி என்பது அல்ல. ஆண்டவர் திறந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல பயன்படுத்த போகிறார் என்று அர்த்தம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கான சுவிசேஷ வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, புறஜாதியார்களுக்கு விசுவாசத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு யாருக்கு? எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய மரணத்தின் கடைசி இதுக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். ஆனாலும் அவர் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள்
கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அவரை போல ஒருவரை நாம் இந்த பூமியில் நம்ம பார்க்க முடியாது. எந்த சூழ்நிலை, நாம் பாடு, நாம் பிரச்சனை, நாம் போராட்டம், இது நமக்கு வாய்க்காது, இது முடியாது, இந்த இடத்துல அப்படிலாம் இல்லை. எந்த இடத்துலையும் அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை அவர் பார்த்து கொண்டே இருந்த அந்த வாய்ப்புகளை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு திறந்த வாசலை எப்போ திறப்பார்? எந்த வாய்ப்பு கிடைக்கல, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, பிரயாணம் பண்ணுறீங்க, அல்லது ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் இருதயம் என்ன செய்யணும்னா, என்ன நினைக்கணும்னா, இவர் எப்படியாவது இயேசுவை குறித்து நான் அறிவிச்சிடணும், இயேசுவை குறித்து உங்களுக்கு அறிவிச்சிடணும் அப்படிங்கிற இருதய அந்த துடிப்பு, அந்த வாஞ்சை, அந்த ஆர்வம் இருக்குமானால் ஆண்டவர் அதை ஏற்ற சமயங்களை, வாய்ப்புகளை கத்த திறந்து கொடுப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் என்று சொல்லி. ரெண்டாவது, அடுத்தது ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஒரு காரியத்தை கர்த்தர் தடை செய்வாரானால் அதை எந்த சக்தியாலும் அதை திறக்கவே முடியாது, எப்பேற்பட்டவர்களானாலும் சரி. இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, கிழக்கு வாசல் என்ற வாசல் உண்டு. அது ஆண்டவராய் இயேசு அவர் கடைசி அவர் மரணத்துக்கு முன்பாக அந்த வாசல் வழியாக அவர் பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அந்த வாசல் இன்றைக்கு வரைக்கும் அது பூட்டப்பட்டதாக இருக்கிறது. எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ தலைவர்கள் அந்த வாசலை திரும்ப ஓப்பன் பண்ணி அந்த வாசலை நிலைகளை வச்சு திறந்து வைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தார்கள். ஆனால் ஒருவனாலும் அது திறக்கப்பட முடியவில்லை. அதை திறக்கணும்னு நினைச்சவன் மாண்டு போனான், மரித்து போனான். காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆசியாவிலே வசனத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் தடை பண்ணினார். அங்கே பிரசங்கம், இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்பதற்கு ஆண்டவர் தடை பண்ணினார். எவ்வளோ முயற்சி, ஆனால் ஆண்டவரே அதை தடை பண்ணிட்டார். சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் சில நேரங்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவரே இடம் கொடுக்க மாட்டார். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் தடை பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதை நம்ம ஆவியில் உணர்ந்துடலாம். ஆண்டவரோடு கூட இருக்கிற தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா வேண்டாமான்னு. வேணும்னு ஆண்டவர் அதற்குரிய அனுகூலமான காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வாசல்களை திறப்பார். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார்னா நாம் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த வாசல் அடைபட்டதாகவே இருக்கும். அதுங்க அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, பித்தினியா என்ற நாட்டுக்கு போகும்படியாய் பிரயாணம் பண்ணினார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, சத்தியத்தை அறிவிக்கும்படியாக பிரயாணம் பண்ணி. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தடை பண்ணினார், தடை பண்ணிட்டார். வேண்டாம், அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டாம் என்பது தடை பண்ணினார். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூட்டக்கூடாதபடி கர்த்தர் திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5 விதமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். 1, பரிசுத்தம் உள்ளவர், அப்படி குணாதிசயங்கள், அப்படி தன்மைகள். 2வது, சத்தியமுள்ளவர், அவர் உண்மை உள்ள தேவன். 3வது பார்க்கும் பொழுது தாவீதின் திறவுகோலை உடையவர், பரலோகத்தின் திறவுகோலை அவர்கிட்ட தான் இருக்கு. எப்போ வருவார்? நம்ம நினைக்கிறோம் இயேசு வந்துடுவாரா, வரமாட்டாரா, வந்தால் நல்லா இருக்குமே. நேற்று கூட நான் பேசிக்கும்போது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இயேசுப்பா வந்தால் போயிடலாமே, எதுக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த போராட்டம், இந்த நெருக்கடிகள், இந்த வேதனைகள், இந்த பாடு எதுக்கு? நம்ம கையிலே இருக்கு. நம்ம போகணும்னு நினைக்கிறோம், ஆண்டவர் நினைச்சிருப்பார் இன்னும் எத்தனையோ ஜனங்க ரட்சிக்கப்பட்டு என்கிட்ட வந்தால் நல்லா இருக்குமே, அவர் அந்த கோணத்தில் நினைப்பார். ஏன் காலங்கள் தாமதிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் அவருடைய வருகை தள்ளி போடுவதற்கு காரணம் என்னன்னா, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்பது அவருடைய பெரிதான ஒரு வாஞ்சை. அவருடைய ரத்தம் அதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் சித்தம் வச்சிருக்கிறார், அவர் கையில் இருக்கு. எப்போ வரணும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நாம் எப்போ வந்தாலும் போவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்.
அதுதான் தேவன் நம்மிடத்தில் வைத்தது. 4வது பார்த்தோம், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை திறப்பாரானால், ஆசீர்வாதத்தின் வாசலை திறப்பாரானால், உடைய வாழ்க்கையில ஒரு நன்மையின் வாசலை கர்த்தர் திறப்பாரானால், எந்த மனிதனாலும் உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது. ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதை சரியான நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அதே போல தேவன் அடைத்தால் ஒரு மனிதனாலும் திறக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சோதராகவே இன்றைக்கு இந்த பிலதெல்பியா சபையை குறித்து நாம் பார்க்கும்போது, அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராக தேவன் இந்த சபைக்கு காண்பித்ததான அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள், 5 விதமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இன்று இரவு உம்முடைய வருகை வருமானால் என்னை ஆண்டவரே இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்தும், அல்லது எனக்கு ஜீவனை தருவீரானால், நாளை நான் ஜீவனோடு கூட இருப்பேனானால், பரிசுத்தமாய் உண்மை உள்ளவனாய் உமக்கும் சபைக்கும் என்னை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கும் உண்மை உள்ளவனாய் இருக்க எனக்கு பலன் தாங்க. அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும். நான் உண்மையா இருந்துருவையா, நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், பரிசுத்தமானதே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் மெத்தனமா நம்ம இருந்துடுறோம். அப்படி அல்ல. வேதத்தின் வசனத்தை வச்சு நான் அதற்கு சரியா இருக்கிறேன் என்பதை நிதானித்து பார்க்கிறவளாய் அப்படி இருப்போமானால், ஒப்பிட்டு பார்ப்போமானால், நிச்சயமாய் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நம்ம எல்லாம் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம்.